விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் கனிம வள கொள்ளைகள் 3 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்றுள்ளது. இதை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தாலும் நடவடிக்கை இல்லை. தடுக்க வேண்டிய அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர், ஏடி மெயின்ஸ், வருவாய்த்துறை அதிகாரி, ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார்கள் நடவடிக்கை இல்லை. காரணம் கள்ள வருவாயை குறி என்று செயல்படுகிறார்கள். இதுக்கு ஆதாரம் குன்னத்தில் முன்னாள் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டன என்ற வழக்கு. அன்றே வழக்கை பாய்ந்து 10 நிமிடத்தில் அவர்களை ஸ்டேஷன் வெளியில் விட வேண்டிய அவசியம் என்ன மயிலத்தில்? மேலும் வானூரிலும் இதே நிலை. வானூர் தாலுகாவை சேர்ந்தது குன்னம். இங்கு இல்லீகல் குவாரி கார்த்திக் ராஜா என்பவன் நடத்தி வருகிறான். இந்த குவாரி 3 வருடமாக செயல்பட்டு உள்ளது. இது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லை. மேலும் பொல்யூஷன் அதிகாரிகள் மாமூல் பெறுவதாலும், மேலும் அரசலில் இதே நபர் குவாரி 3 வருடமாக செயல்பட்டு உள்ளது. இன்றும் செயல்பட்டு வருகிறது. இதை தடுக்க தவறிய அதிகாரிகள் இவர்களுக்கு ஃபோன் எடுப்பதில்லை. இந்த அதிகாரிகளுக்கு ஃபோன் எதற்கு தரப்படுகிறது? இந்த குற்றங்கள் களைவதற்கா, அல்லது ஃபோனை அணைத்து வைத்துவிட்டு தூங்குவதற்கா, அல்லது தன்னுடைய பிஏக்களை தந்து ஒரு பதிலை சொல்லுகிறார்கள். 3 நாட்களாக டெல்லியில் உள்ளதாக சொல்கிறார் ஏடி மெயின்ஸ். வெள்ளிக்கிழமை வருவதாக சொல்கிறார். இதை தடுப்பது யார்? இந்த குவாரிகள் இல்லீகலில் செயல்படுவது, இந்த 3 தினங்களில் எவ்வளவு குவாரி தோண்டப்படும் என்பதை நினைவில் கொண்டு அதை யாரிடம் தொடர்பு கொண்டால் இந்த குற்றம் களையும் என்று பொதுமக்களாக நான் பொதுமக்களாகிய எனக்கு அறிவுறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதாரங்கள் அனைத்தும் அனுப்பப்படுகிறது. இந்த அதிகாரிகள் மௌனம் சாதிக்கிறார்கள். இவர்கள் முதல் குற்றவாளி, முதல் இந்திய நாட்டின் எதிரிகள். இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க யாரிடம் தொடர்பு காணுவது என்பதை தாங்கள் தெரிவிக்க வேண்டியது.